இன்னைக்கு நம்ம 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த நொய்ட்டோரா நம்ம நீல் அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஹே வந்து ஒரு ஃபார்மர் எஸ்பாடாடா அது கூட தெரியாம தான் கூட வந்து சுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்ட நம்ம ஒரியுமேக்கும் சரி இச்சிகோக்கும் சரி பயங்கர ஷாக்கிங் தான். என்னது எஸ்பாடாவை சேர்ந்தவளா அதுவும் இந்த குழந்தையா அப்படின்னு. அதுவே அந்த நொய்ட்டோரா அப்புறம் எதுக்கு வந்த நீ இந்த இடத்துக்கு தேவையில்லாம ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ள அந்த ஒரு சண்டை அந்த ஒரு பகையை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கியோ மனசா போச்சிங்களா வந்து உங்களை ஏமாத்திருக்காடா அது கூட தெரியாம தேவையில்லாம ஒரு எஸ்பாடா கூட வந்து சுத்திக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு மண்டையில வந்து ஏதாவது மசாலா இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நம்ம நீல் இது வரைக்கும் நம்ம ஹீரோ கூட டிராவல் பண்ணும்போது லைக் பயங்கர ஃபன்னா பயங்கர ஒரு மாதிரி எமோஷனலா இருந்திருப்பாள்ல. சோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். அப்போ அது எல்லாமே வந்து நடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்குது இந்த நொய்ட்டோரா சொல்றபடி பார்த்தா. அப்ப அந்த நீல் வந்து யாரையும் ஏமாத்த மாட்டா. நீல் வந்து ஒரு எஸ்பாடாவை சேர்ந்த வந்து கிடையாது. நீல் அப்படிப்பட்ட வந்து இல்ல அப்படின்னு சொல்லும்போது எனிவேஸா இந்த மாதிரி தான் இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொய்ட்டோரா நீல வந்து முதிக்கலான்னு போக கரெக்டா குறுக்கால நம்ம ஹீரோ வந்து நீல காப்பாத்துறான். ஏண்டா ராசா உன்னை ஏமாத்துற ஒரு பொண்ணையே வந்து காப்பாத்த ட்ரை பண்றேன்னு கேட்க நீல் அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு நான் நம்புறேன். ஒரியுமேவும் அதை வந்து நம்புறா. சோ இதுக்கு முன்னாடி அவ எஸ்பாடால இருந்திருக்காளோ இல்லையோ அதை பத்தியும் கவலை இல்ல. நான் உப்ப இருக்கிற இந்த ஒரு நீல பத்தி தான் கவலைப்படுவாமானா டேய் சிரிப்பு வருதுடா உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதடான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த நொய்ட்டோரா அப்படியே அடிச்சு தூக்கி எறிவானா. அதுக்கப்புறம் நேரம் நீல் கிட்ட போயிட்டு பரவாயில்ல போன சண்டையில அவன் மண்டையை உடைச்சன்ல அதனால தான் எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கல்லில் இன்னும் அந்த கிராக் வந்து இருக்குது. சோ உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்னால எதுவும் பண்ண முடியாது நான் வந்து நினைச்சிட்டு இருப்பானா என்னது அவளை அடிச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ அசால்ட்டா தூக்கி எரிஞ்சிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ எதுக்கு இப்படி தேவையில்லாம இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அவ யார் உனக்கு அவ என்னதான் உனக்கு பண்ணிட்டா அப்படின்லாம் கேட்கும்போது ஆனா அப்பவும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிட்டு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால அவளை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடும். வச்சு பயங்கரமா அடின்னு அடிச்சுட்டு நீ உயிரோட இருந்தா தானடா அதுக்கப்புறம் இந்த டயலாக்லாம் பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சு அப்படியே உடைக்கிறதுக்காக திருவிக்கிட்டு இருப்பானா. சோ அப்ப நம்ம ஹீரோ அலறத பார்த்து நம்ம நீல் இருக்கிறாள். சோ அப்படியே கதறும் போது டக்குனு அங்க ஒரு பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. அதை பார்த்து அந்த நொய்ட்டோராவும் ஷாக் ஆக நம்ம இஷிரா கூட இருக்கிற அந்த 2 ஆளுஸ் இருக்கிறாங்கல்ல சோ அவங்க 2 பேருக்கும் நம்ம நீல் இருக்கிறாள் அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து சென்ஸ் ஆகப்படுதா. இது வந்து மாஸ்டர் நீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க என்னது மாஸ்டர் நீலா என்னடா புதுசா என்னென்னமா பேசுறீங்கன்னு நம்ம இஷிரா யோசிக்க அதுவே இங்க அந்த நீல் இருக்கிறாள். சோ வந்து லைக் ஒரு ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து வந்திருப்பா பெரிய பொண்ணா. அப்படி வந்தவ ஸ்பிளிட் செகண்ட்ல நம்ம அடிப்பட்ட ஹீரோவை தூக்கி ஓரமா வச்சுட்டு நான் உனக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் உன்னால மட்டும்தான் என்னால வந்து இந்த ஒரு ஒரிஜினல் ஃபார்முக்கு திருப்பி வர முடிஞ்சதுன்னு சொல்லுவா. அந்த நீல் வந்து சின்ன குழந்தை ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து உயிரை காப்பாத்திருப்பான்ல சோ நிறைய தடவை அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் பாத்துக்கிறேன்னு அந்த நொய்ட்டோரா வந்து அடிக்கிறதுக்கு போகும்போது உன்னால முடியாது நம்ம ஹீரோ சொல்லுவானா பார்த்தா அவளுக்கு பின்னாடி நம்பர் 3 அப்படின்னு ரேங்க் வந்து போட்டிருந்திருக்கும். சோ வந்து ப்ரீவியஸா எஸ்பாடால இருக்கும்போது 3rd ரேங்க்ல இருந்திருக்கா. அவ்வளவுதான் உள்ள போந்த நீல் அந்த நொய்ட்டோராக்கு சான்ஸே கொடுக்காம செஸ்ட்ல வந்து கட் பண்றதுன்னு சொல்லி அப்படியே போட்டு மாங்குன்னு உதன்னு உதச்சு அங்க இருக்கிற பாறைகள் எல்லாரையும் வந்து அப்படியே சதறடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை வச்சு அவனை கம்ப்ளீட்டா அந்த இடத்துல ஹெவியா வந்து டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீல வந்து அட்டாக் பண்றதுக்காக அந்த நொய்ட்டோரா அவனோட அந்த பீம் வந்து இருக்கும்ல அதை வந்து பயன்படுத்தலான்னு பார்க்க நம்ம ஹீரோவும் வேணாம் அப்படின்னு கத்துவான். பார்த்தா நம்ம நீல் வந்து அசால்ட்டா வந்து பிளாக் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வந்து அவ சாப்பிட்டு இருந்திருப்பாள் அதே மாதிரி அந்த பவர் எல்லாத்தையும் அப்படியே கன்சியூம் பண்றாளா. அதுக்கப்புறம் அவ திருப்பி அதை வந்து பயன்படுத்த அந்த இடத்துல ஒரு ஹெவியான ஒரு பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. சோ இப்போ இந்த பிளாஸ்ட் வந்து நம்ம இஷிரா சென்ஸ் பண்றானா இது வந்து இச்சிகோ கிடையாது பட் யாரா இருக்கும் அப்படியே நீங்க யாரோ மாஸ்டர்னு சொல்றீங்களா அது யாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் நீல்னு ஒரு பொண்ணு இருக்கிறா பட் இந்த மாஸ்டர் நீல் யாருன்னு தெரியாதுன்னு தான் இஷிரா நினைச்சுக்கிட்டு இருப்பான். தன்னோட மாஸ்டர் நொய்ட்டோராக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரியுமேவா பிடிச்சிட்டு இருந்தா அந்த ஒரு அரண்கார் அவளை விட்டுட்டு நேரா நொய்ட்டோரா பாக்குறதுக்காக போக சண்டை முடிச்சதுக்கு அப்புறம் நீலுமே அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பரவாயில்ல அவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைக் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்களா. அப்ப பார்த்தா அந்த ஒரு அரண்கார் அப்படியே பறந்து வந்து விழுகிறான். அதே நேரத்துல அந்த நொய்ட்டோரா இருக்கிறான்ல அவனுக்கு பயங்கரமான டேமேஜ் வந்து ஏற்பட்டிருந்திருக்கும் ஹெவியான டேமேஜ் வந்து இருக்கும். பட் ஸ்டில் அப்படியே எந்திரிச்சிட்டு பரவாயில்லையே நீல் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தனா தான் இருக்கிற பட் இருந்தாலும் இந்த ஒரு அட்டாக் மட்டும் என்ன டிஃபீட் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும் நீ எப்படி நினைக்கலாம். ஏன்னா நீ இந்த இடத்த விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்கிறது உனக்கும் தெரியும். இவ்வளவு வருஷமா என்னோட பவர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணாம என்ன விரல் சூப்பிட்டு இருந்திருப்பான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவன் முதுகு பின்னாடி இருக்கிற அந்த நம்பர் 3ங்கிற ரேங்க் அது நீ ஒன்ஸ் இங்க இருந்து போன உடனே மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் உன்னோட ஸ்ட்ராங் இங்க ரெஞ்சி அவனோட டூப்ளிகேட் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான்ல பார்த்தா அதை அவன் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஈஸியா போட்டு தள்ளிடுவான். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அது வந்து போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் லைக் இஷிராவுமே வந்து அவனோட காப்பியை வந்து ஈஸியா அழிச்சிருவான். ஆனா பார்த்தா அது எல்லாமே வந்து தனித்தனியா போயிட்டு மறுபடியும் வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். சோ ஏகப்பட்ட ரெஞ்சி ஏகப்பட்ட இஷிரா வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிப்பாங்களா. இதுக்கு நடுவில் அந்த ஹாலோவிங் 2 பேருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ரெஞ்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆனா அதுக்கப்புறமே அந்த காப்பீஸை வந்து அழிக்கிறதுக்காக நம்ம ரெஞ்சியுமே முடிஞ்ச அளவுக்கு அவனோட
நம்மளோட ஜான்பாக்டரை வந்து பயன்படுத்தி அழிப்பான். லைக் ஒரு 10 அழிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு 30 வந்து முளைச்சு நிற்கும். என்ன இவ்வளவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெஞ்சிக்கு வந்து என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்லாம இருக்க, அப்ப இஷிரா கிட்ட கம்மன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு கேட்பானா. எஸ்கேப்லாம் ஆகலாம் தான், கரெக்டான பிளான் தான், ஆனா எப்படி போறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ரெஞ்சி அவனோட பான்காயை வந்து யூஸ் பண்றானா. டே உன் பான்காய் அவ்வளவு பெருசு, அதை ஏன்டா தேவையில்லாம இந்த இடத்துல யூஸ் பண்றான்னு இஷிரா கத்த பார்த்தா நம்ம ரெஞ்சி பண்றதே தான் அங்க இருக்கிற காப்பீஸும் பண்ணுது. சோ அங்க இருக்கிற எல்லா ரெஞ்சியுமே பான்காயை வந்து யூஸ் பண்ணும்போது அது சைஸ்ல அவ்வளவு பெருசா இருக்க ரூஃபை உடைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்கே வந்து கம்ப்ளீட்டா தரமட்டமாயிருதா. சோ எப்படியோ நம்ம ரெஞ்சி நினைச்ச மாதிரியே பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்க அந்த இடுக்குல மாட்டிக்கிட்ட இஷிராவுமே எந்திரிச்சிட்டு நல்லா சக்சஸ் தாடி, உனக்கும் அந்த இச்சிகோ மடப்பயலுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்ல, ஏதோ பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் ஆபத்துல கோத்துறதே வேலையை வச்சிருக்கேன்னு கத்திட்டு இருக்கும் போது அதுவே அந்த ஜைலபரா இருக்கிறான்ல அவன் அவனோட ஃபார்ம்ல வந்து அப்படியே சம்திங் ஏதோ கூடு மாதிரி கட்டி அவனை ப்ரொடெக்ட் பண்ணி இருப்பான் போல. அப்படியே மேல வந்துட்டு ஹெவிலி டிசப்பாயிண்டிங், தேவையில்லாம என்னோட பேலஸ் வந்து இப்படி உடச்சுட்டீங்களே, இப்ப நான் லார்ட் ஈசனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணதெல்லாம் போதும், ஆக்சுவலான பேட்டரியில இறங்கலாமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற க்ளோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் வந்து போக வச்சுட்டு ஆரம்பிக்கலாமான்னு கேட்க அதெல்லாம் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம இஷிரா வேகமா சைட்ல ஓடி போவானா. உன்னோட இந்த கிளவுன் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓரமா இருந்து அவனை வந்து அட்டாக் பண்றதுக்காக எய்ம் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல 2 பெரிய உருவத்தை வந்து வர வச்சுட்டு நம்ம இஷிரான் ரெஞ்சியோட அட்டாக் வந்து பிளாக் பண்றானா. அதுக்குள்ள என்ன அவசரம்னு சொல்லி சைட்ல சம்திங் ஏதோ வந்து அப்படியே நம்ம இஷிரா இருக்கிறான்ல அவனை வந்து கேப்சர் பண்ணிடுறதா. இஷிராவை ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ரெஞ்சிமே அவனோட பான்காயை வந்து பயன்படுத்துறான். கொஞ்ச நேரத்துல அதுவுமே அப்படியே நம்ம இஷிரா வந்து வெளியே துப்பிடுது. ஆனா கம்ப்ளீட்டா அவன் வந்து மயங்கி போய் விழுந்துடுறானா. பார்த்தா அந்த ஜைலபரோட விங்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அப்படியே ஒரு குட்டி முட்டை மாதிரி கிரியேட் ஆகி அதுல இருந்து நம்ம இஷிரா ஷேப்ல இருக்கிற ஒரு குட்டி பொம்மை ஒண்ணு வந்து விழுக கொஞ்ச நேரத்துல இஷிராமே அப்படியே மயங்கி தெளிஞ்சு எந்திரிக்கிறானா. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஜைலபரா இருக்கிறான்ல அவனோட கையில இஷிரா மாதிரியே அந்த ஒரு பொம்மையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே ஃபைன் இந்த ஒரு பொம்மையை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதோட தலையை வந்து தடவுவானா. பார்த்தா அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம இஷிராக்கும் தெரியும், எப்படி ஃபீலிங் வந்து இருந்ததா. சரி அடுத்த டெக்னிக் வந்து போவோமா அப்படின்னு சொல்லி சும்மா தலையில வந்து சுண்டி விடும் போது நம்ம இஷிராவோட தலையில அப்படியே பிளட் வந்து வர ஆரம்பிச்சிடும், அப்படியே கீழே விழுந்துருவான். என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ரெஞ்சி வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த இடத்துல அவனை பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்னும் இல்லப்பா சும்மா தான் அவங்க எல்லாரையும் பயமுறுத்தி பார்க்கலான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த இஷிராவோட பொம்மை இருக்குதுல அதோட இடுப்பை பிடிச்சி அப்படியே வந்து சுத்த ஆரம்பிப்பான். அப்படியே கம்ப்ளீட்டா வந்து வெட்டி எடுக்கும் போது நம்ம ரெஞ்சி என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தும் போது பார்த்தா சைட்ல நம்ம இஷிராக்கு வந்து எதுவுமே ஆயிருக்காதா, அதே இடத்துல தான் இருப்பான். என்ன எதுவுமே ஆகலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் வேற. சோ இப்பதான் அடிபட்டுச்சு, இப்ப என்னன்னா கம்ப்ளீட்டா பிச்சு போட்டிருந்திருக்கான். ஆனா இஷிராக்கு எதுவும் ஆகலன்னு என்னப்பா சர்ப்ரைஸ் ஆயிட்டியா, இந்த பொம்மை இது வெறும் தலைக்கு மட்டும்தான், ஆனா ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதுல ஒரு பவுச் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ள பார்த்தா நிறைய ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். சோ இந்த ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து அவனோட தான். இதுல நான் எதை எடுத்து அவனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனோட ஸ்டொமக் இருக்குமா அதோட வயிறு, சோ அதை எடுத்து அப்படியே கம்ப்ளீட்டா அழிக்க பார்த்தா நம்ம இஷிராவோட வாயில இருந்து அப்படியே வாமிட்ல வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனோட இன்டர்னல் ஆர்கன் வந்து டேமேஜ் ஆயிருக்குது. ரெஞ்சி நம்ம இஷிரா வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் பின்னாடி வந்துட்டு அப்படியே நம்ம ரெஞ்சியை வந்து உள்ள முழுங்கிக்குதா. சோ சேட், உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னோட ட்ரிக்ல வந்து அந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்கீங்க. அவங்களை எல்லாம் பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஹியூமன்ஸா இருக்கட்டும், இந்த சோல் ரீப்பர்ஸா இருக்கட்டும், ஏன் இந்த குவின்சிஸா கூட இருக்கட்டும், இவனுங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறானுங்க, பயங்கர போரிங்கான ஆளுங்க, டம்மி பசங்க. அதனாலதான் சொல்றேன் லார்ட் எய்சன் வந்து உங்களை எல்லாம் கொலை பண்றது அப்படின்னு அவர் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் வந்து தப்பே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட நீங்களா உயிரோட இருந்து என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லி நம்ம ரெஞ்சிக்கும் ஒரு பொம்மையை வந்து கிரியேட் பண்ண. இன்னொரு பக்கம் அடிபட்ட அந்த நொய்ட்டரை அப்படியே எந்திரிச்சிட்டு என்ன நீல ரொம்ப வருஷமா நீங்க இல்ல அப்படிங்கறத மறந்துட்டியா என்ன, நீங்க இல்லங்க போதே உங்களோட ரேங்க் வந்து ஆல்ரெடி கீழே போயிட்டே இருந்திருக்கும், இவ்வளவு வருஷமா என் பவர் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்காதான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே கிட்ட வந்து 2 பேரும் சோட வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா. ஏன் என்ன அட்டாக் பண்ணாம உன்னோட சோட வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு அந்த நீல பார்த்து கேட்கும்போது அதுக்கு அந்த நீல் நீ ஏன் ஸ்டாப் பண்ணனு சொல்லுன்னு கேட்க மெண்டல் நீ ஸ்டாப் பண்ணாத பார்த்து தான் நான் ஸ்டாப் பண்ணேன், ஒழுங்கு மரியாதையே ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொய்ட்டோரை வந்து கடுப்புல இருப்பான், பழைய கணக்கை வந்து தீர்த்தே ஆகணும்னு. சோ அன்னைக்கு அந்த ஒரு மேட்ச் அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்ல ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சு அங்கேயே முடிக்கிறாங்க இந்த ஒரு எபிசோடையும். ஸோ யா தேங்க்யூ.